என்னய்யா காய்கறி எல்லாம் உப்பா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்கய்யா. நீ இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறியா? ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து பேசி டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி டுட்டோரியல்லாம் போட்டு. அதாவது ஜனநாயகன் டெம்ப்ளேட் நம்ம விஜயோட லாஸ்ட்டு படம். இப்போ அந்த டெம்ப்ளேட் நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா. அந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறதுக்கு மொத்தம் உங்கள்கிட்ட ஆஃப்டர் எஃபெக்ட் வேணும், கண்டிப்பாக பிசி வேணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு பிளக்கின் வேணும், எலமெண்ட் 3D பிளக்கின் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது வேணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு டெம்ப்ளேட் எடிட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதனால் யாரும் டெம்ப்ளேட்டை பை பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் ஆகணும்னு சொல்லிடாதீங்க. சரி ஓகேவா. அது போக இன்னொன்று ஒரே ஒரு டூல் தேவை, சின்ன டூல் தான், ஒரு ஏஐ டூல் சோரா. நிறைய பேருக்கு சோரா தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இதில் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்றும் மெதுவாக பார்த்துக்கலாம், இதுலேயே நீங்கள் பார்த்து அப்படி செஞ்சுக்கலாம் ஏஐ தெரியாதவங்களுக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், சோராவோட லிங்க்கு. நீங்கள் அந்த ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஒரு பேஜுக்கு வந்துடும். உங்களோட ChatGPT அக்கௌண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இன்னொரு இமேஜ் டிரைவ் லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் சீரட்டில் போயிட்டு பை பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும், ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். அதிலே நோட் பேட் ரீடிமீட கொடுத்துருப்பேன், அது ஒரு நோட் பேட் மாதிரி கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணி அப்படியே அதை ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணுங்க. மேலே அதை ப்ளஸ் பண்ணி நம்பிக்கிட்டு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி சாப்டர் எலைட்னு ஒரு பிளேஸ் ஹோல்டர் போட்டிருப்போம். இதில் வேறு பேர் இருக்குது. அந்த இது ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பேர் இல்லை உங்களுக்கு தேவையான பேரை போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஒரு லோகோ ரெடியாகி வந்துடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த லோகோவை ரெடி பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன வெப்சைட், ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஒரு வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட் இருக்கும், நீங்கள் அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நான் ஒரு வெப்சைட் பார்த்தேன், அதாவது அது பிக்சல் கட்டுன்னு நினைக்கிறேன், பிக்சல் கட் தான். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இமேஜ் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். 720p ரெசல்யூஷனில் வரும். அதுவே ஓகேவான குவாலிட்டி தான், அதுவே போதுமானது தான். ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணுங்கள். ஆஃப்டர் எஃபெக்ட் டெம்ப்ளேட் 2008 சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். ஜனநாயகன் டெம்ப்ளேட் இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் லோகோன்னு இருக்கும். லோகோ கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு அதில் ஆல்ரெடி ஒரு ஜனநாயகன் லோகோ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஐ பட்டன் எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டு இந்த லோகோ உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே ஐ பட்டன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு லோகோ ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எது மாற்றினாலும் மாற்றிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் மாற்றிட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ரெண்டர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இவ்வளோ தான். வேறு ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி வேணால் ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் கால் பண்ணியிருந்தாலும் டவுட் கேட்கலாம். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு, இந்த எடிட்டிங் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டுருங்க. தேங்க்யூ.